मसीह के महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான நாமத்தினாலே அனைவரையும் நான் வரவேற்கிறேன். और परमेश्वर को एक और बार धन्यवाद देता हूं कि हम लगातार परमेश्वर के वचन को अध्ययन करने के लिए परमेश्वर में मौका दिया है। கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், ஏனென்றால் தொடர்ந்து அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக. और आज हम अय्यूब के 16 अध्याय को हम अध्ययन करेंगे। और जैसे हम जानते हैं अय्यूब के जीवन में कई प्रकार की पीड़ाएं क्लेश उसके जीवन में आती हैं। நாம் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி யோபுனுடைய வாழ்க்கையிலே अनेक விதமான பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தன. और उन क्लेशों के बीच में उनके 3 मित्र उनके साथ रहने के लिए आ रहे हैं। அவனுடைய பாடுகளின் மத்தியிலே அவனுடைய 3 சிநேகிதர்கள் அவனோடு கூட இருக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். और जिनसे अय्यूब ने अपेक्षा किया कि वे उसे संभालेंगे, யோபு அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்த காரியம் என்ன? அவர்கள் என்னை தாங்குவார்கள். लेकिन वे उनके क्लेश में और बातों को वे बढ़ाने वाले बन गए। ஆனால் அவர்களோ யோபுவினுடைய பாடுகளிலே இன்னும் வேதனையை கூட்டி போனார்கள். और उसी संदर्भ में उन तीनों दोस्तों के संवाद के प्रति उत्तर में अय्यूब कई बातों को उनके पास रख रहा है। இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய பல பேச்சுகளுக்கு யோபு பிரதியுத்தரமாக अनेक காரியங்களை சொல்லுகிறான். और 16 अध्याय में भी वो एलिपज का जो दूसरा संवाद के लिए अय्यूब का प्रत्युत्तर को यहाँ पे आप देख रहे हैं। அப்படியே 16வது அத்தியாயத்திலே அந்த சோபாசனுடைய இரண்டாவது அந்த காரியம் இருக்கிறதே, அதனுடைய பதிலாக யோபு பிரதியுத்தரம் சொல்லுகிறான். और जो लोग अय्यूब के मित्रगण हैं, जो लोग अय्यूब को तसल्ली देने वाले होना चाहिए था, யார் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டுமோ அந்த ஜனங்களை பாருங்கள். वे अय्यूब के रोना के कारण बन गए हैं। அவர்களோ யோபுவின் அழுகைக்கு காரணமாய் போனார்கள். The companions, instead of becoming comforters, they have become a cause for Job's cry. जो लोग आए थे वे अय्यूब को साथ देके तसल्ली देने चाहिए था, लेकिन उसके लिए ऐसे किए बिना वेदना या दर्द को बढ़ाने लगे. इसलिए अय्यूब उस 16वां अध्याय के 16 और 20वां वचन को अगर आप देखिएगा, ஆகையினாலே யோபு 16வது அத்தியாயம் 16 20 வசனங்களை நீங்கள் பார்த்தால், अय्यूब कह रहा है, रोते रोते मेरा मुंह सूज गया है और मेरी आंखों पर घोर अंधकार छा गया है. அழுகிறதினால் என் முகம் அழுக்கமடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. और 20वां वचन में वो कहता है, मेरे मित्र मुझसे घृणा करते हैं परंतु मैं परमेश्वर के सामने आंसू बहाता हूं. 20வது வசனத்தில் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. तो यहाँ हम अय्यूब के परिस्थिति को हम यहाँ पे देख सकते हैं. இங்கே யோபுவினுடைய நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும். वो कह रहा है, मेरे मित्रों के कारण मैं इस प्रकार के विलाप कर रहा हूं, इस प्रकार के मैं रो रहा हूं. அவன் இப்படியே சொல்கிறான், என்னுடைய சிநேகிதர்கள் நிமித்தமாக இவ்வாறு நான் அழுகிறேன். इसलिए 16 अध्याय का दूसरा वचन में वो इस प्रकार कहता है. ஆகையினாலே 16ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அவன் இவ்வாறு சொல்கிறான், ऐसी बहुत सी बातें मैं सुन चुका हूं, तुम सब के सब निकम में शांति दाता हो. இப்படிப்பட்ட अनेक காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குற தேற்றரவாளர். तो यहाँ अपने मित्रों को अय्यूब कहता है, वे निकम में शांति दाता. இங்கே தன்னுடைய சிநேகிதர்களை பார்த்து யோபு சொல்கிறான், அவர்கள் ஒன்றுக்கும் உதவாத தேற்றரவாளர்கள். Worthless comforters, कोई उनको सही तसल्ली देने वाले, शांति देने वाले नहीं रह गए. அவர்கள் அலட்டு உண்டாக்குகிற அல்லது ஒன்றுக்கும் உதவாத காரியங்களை பேசுகிற தேற்றரவாளர்கள். तो हमारे जैसे हम कर रहे हैं वैसे उस कंफर्टर के उस शब्द को मैं इस्तेमाल करना चाहूंगा. उसमें 8 अक्षरों में से 8 विषयों को आपके दिए हुए पेपर में आप देख सकते हैं. நான் சொல்லி வருகிறது போலவே உங்களுடைய பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேற்றரவாளர் அல்லது கம்ஃபர்ட்டர் என்ற வார்த்தையிலிருந்து 8 எழுத்துக்கள் உண்டு, 8 குறிப்புகளை நாம் பார்க்கலாம். और उसमें से लगभग 3 या 4 के ऊपर मैं प्रकाश डालने के लिए चाहूंगा. அவைகளிலிருந்து 3 அல்லது 4 மேலே நான் கொஞ்சம் வெளிப்பாட்டு சொல்லுவேன். कि इस प्रकार की परिस्थिति में हम किस प्रकार के एक तसल्ली देने वाले या शांति देने वाले के रूप में हम का बर्ताव करते हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு ஆறுதல் சொல்கிறவர்களாக, பிறரை தேற்றுகிறவர்களாக மாறுகிறோம். तो यहाँ पे अय्यूब कह रहा है, उनके मित्रों के बारे में वे निकम्मा शांति दाता हैं, वर्थलेस कंफर्टर्स हैं. இங்கே யோபு சொல்கிறான்,
என்னுடைய சிநேகிதர்கள் அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். तो उसमें से हम ये इस अध्याय से समझ सकते हैं कि अगर हम निखम में शांति दाता हैं या नहीं तो एक ईश्वरीय और अच्छे शांति दाता हैं. நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நாம் அலட்டு உண்டாக்குகிற அல்லது ஒன்றுக்கு உதவாத ஆறுதலை சொல்லுகிறோமா அல்லது தெய்வ பக்தியுள்ள தேற்றரவை நாம் கொடுக்கிறோமா? तो पहले उस तीसरा वचन को यहाँ पे देखिएगा. முதலாவது மூன்றாம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். क्या व्यर्थ बातों का अंत कभी होगा? तो कौन सी बात से झिड़क कर उत्तर देता है? காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராது. இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? तो पहले अय्यूब उनके बातों के बारे में, उनके वचनों के बारे में वो कहता है कि वे व्यर्थ बातों को अय्यूब से वे कह रहे हैं. முதலாவது சிநேகிதருடைய பேச்சுக்கள் அல்லது அவருடைய வார்த்தைகளை குறித்து யோபு சொல்கிறான் வீணான அல்லது காற்றை போன்ற வார்த்தைகள் என்று சொல்லி. और ये कहता है उनकी बातें कैसा है, वे झिड़क कर बातें करने वाले हैं. அவருடைய பேச்சு எப்படி இருந்ததாம்? துணிவு அல்லது அவசரப்பட்டு அல்லது உடனே பதில் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். तो एक सलाहकार को या दूसरों को शांति देने वाले को, तसल्ली देने वाले को सबसे पहले अपने बातों में, अपने वचनों में बहुत ही केयरफुल रहना, सतर्क रहना जरूरी है. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அல்லது ஆறுதல் கொடுக்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். और इसलिए पहला विषय में आप इस बात को देख सकते हैं. ஆகையால முதல் குறிப்பிலே நீங்கள் காண்கிறது என்ன? एक अच्छा शांति दाता कौन है? ஒரு நல்ல தேற்றரவாளர் யார்? Who is careless not in his words, वो जो अपने शब्दों में लापरवाह नहीं रहता है. தனது வார்த்தைகளில் அஜாக்கிரதையாய் இல்லாதவர்கள். तो हम अपने शब्दों में दूसरों के साथ हम किस प्रकार बर्ताव करते हैं? நாம் நம்முடைய வார்த்தைகளினாலே பிறரோடு எவ்வாறு பேசுகிறோம்? अगर आपको याद होगा, हम अय्यूब के 8वां अध्याय को जब हमने अध्ययन किया था, நீங்கள் ஒருவேளை ஞாபகம் இருந்தால் யோபுவினுடைய 8வது அத்தியாயத்தை நாம் தியானித்தோமே. तो वहां एक किस प्रकार के शब्दों को उनके मित्रों ने इस्तेमाल किया करके मैंने दिखाया था. அங்கே அவனுடைய சிநேகிதர்கள் என்னென்ன பேச்சுக்களை எடுத்து பேசினார்கள் என்று காண்பித்தேன். और उसी संदर्भ में हमने वचन से ये भी देखा कि किस प्रकार की शब्दों को हमें बोलना है. நாம் அந்த வசனங்களிலிருந்து கற்றுக்கொண்டது அல்லது பார்த்தது என்ன? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். और बाइबल हमें ये सिखाती है कि दूसरों के साथ हमारी बातें वो दया से भरी, अनुग्रह से भरा हुआ, कोमलता से भरा हुआ वचन होना जरूरी है. வேதம் இவ்வாறாக நமக்கு போதிக்கிறது. பிறரோடு நாம் எடுக்கிற பேச்சு இருக்கிறதே அது இரக்கம் கிருபையினாலே நிறைந்ததாக அது மிருதுவான பேச்சாய் இருக்க வேண்டும். तो हम एक अच्छे एक शांतिदाता के रूप में हमारे वचनों में, हमारे बातों में लापरवाह नहीं हो सकते. जो चाहे वैसे बोल नहीं सकते. நாம் நம்முடைய பேச்சு அல்லது வார்த்தைகளிலே நாம் ஜாக்கிரதை இல்லாமல் மனதுக்கு வந்ததெல்லாம் பேசிவிட முடியாது. और उसी 8वां अध्याय में अगर आपको याद होगा, मैं यशायाह नबी की किताब में से भी एक वचन को दिखाया था. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த 8வது அத்தியாயத்திலே நான் காரியங்களை சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்தும் சொன்னேன். जहां वो नबी कहता है कि परमेश्वर नित्य सुबह भोर में मेरा कान खोलता है, मैं एक सीखने वाले के रूप में वो बातों को मैं सुन सकूं. அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் அதிகாலை தோறும் அல்லது காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளக்கூடிய செவியை எனக்கு தருகிறார் என்று. कारण क्या है? ताकि मैं अपने वचनों के द्वारा दूसरों को संभालने के लिए मैं जानूं. இது நிமித்தமாக என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக பிறரை தாங்க பராமரிக்க என்னால் முடியும். तो मैं कई बार मेरे अंदर एक इस प्रकार का एक सवाल उठता है. अनेक முறை நமக்குள்ளே எனக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்வி எழும்புகிறது. अगर मेरे बातों या मेरे वचनों से मैं दूसरों को मैं नहीं संभाल रहा हूं या एक सही प्रकार की बातों को जब मैं नहीं बोलता हूं, ஒருவேளை நான் நல்ல வார்த்தைகளினாலே பிறரிடத்தில் பேசாமல் பிறரை தாங்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் இருந்தால், तो मैं एक बात को समझता हूं कि मेरा परमेश्वर के साथ के संबंध में कहीं तो समस्या है. அப்படி என்றால் நான் புரிகிறது எனக்கும் தேவனுக்கும்
இடையே உள்ள உறவிலே பிரச்சனை இருக்கிறது. अगर मैं हर दिन परमेश्वर मुझसे बातें करने के लिए अगर मैं अपने जगह देता और वो मेरे जीवन में बर्ताव करने के लिए जगह देता, मैं अपने शब्दों में मैं लापरवाह नहीं हो सकता. தேவன் என்னிடத்திலே தினமும் பேசுவதற்கு அல்லது நான் அவரிடத்திலே உறவாடுவதற்கு தினமும் நேரம் செலவழிக்கும் பொழுது என்னுடைய பேச்சுக்களிலே மிக கவனமாக இருக்க முடியும். तो हम उस प्रकार दूसरों के साथ हमारे बर्ताव में, हमारे बातों में, वचनों में हम लापरवाह नहीं होने के लिए परमेश्वर में सहायता करे. நாம் பிறரோடு எடுக்கிற பேச்சு இருக்கிறதே அதிலே அஜாக்கிரதையா இல்லாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. और दूसरा बात को आगे 4 वचन में अय्यूब कह रहा है, இரண்டாவது காரியத்தை யோபு 4ஆம் வசனத்தில் பேசுகிறான். जो तुम्हारी दशा मेरी सी होती तो मैं भी तुम्हारी सी बातें कर सकता, मैं भी तुम्हारे विरुद्ध बातें जोड़ सकता और तुम्हारे विरुद्ध सिर हिला सकता. உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்க கூடும். तो यहाँ ये कहता है कि अय्यूब के मित्र उनके साथ किस प्रकार बर्ताव कर रहे हैं. இங்கே யோபுவுடைய சிநேகிதர்கள் யோபுவோடு கூட எப்படி பேச்செடுக்கிறார்கள்? वे उसे शांति नहीं दिला रहे हैं, तसल्ली नहीं दिला रहे हैं, सिर्फ आलोचना कर रहे हैं. அவர்கள் யோபுவுக்கு ஆறுதலோ தேறுதலோ கொடுக்காமல் வெறுமனே வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். उस 4 वचन की शुरुआत को देखिएगा. 4ஆம் வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்கள். जो तुम्हारी दशा मेरी सी होती, यानी वो ये कहता है अगर तुम मेरे जिस दशा में मैं हूं उस दशा में अगर तुम पाए जाओगे तो. அவன் சொல்லுகிறதை பாருங்கள். நான் இப்பொழுது இருக்கிறேனே இந்த நிலைமையிலே நீங்கள் இருந்தால். तो इसका मतलब मैं दूसरों के साथ जब मैं बर्ताव करता हूं तब एक बात को मैं मन में रखने की आवश्यकता है, जरूरी है. அப்படி என்றால் நான் பிறரோடு பேசுகிறேனே அல்லது ஆலோசனை சொல்லுகிறேனே அப்பொழுது ஒரு காரியத்தை என் மனதிலே நன்றாய் பதித்து வைக்க வேண்டும். अपने आप को उस व्यक्ति के जगह में, उस व्यक्ति के दशा में अपने को रख करके देखना जरूरी है. நம்மை நாமே அந்த மனிதருடைய இடத்திலே வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. अब जब तक उस प्रकार के विचार में हम नहीं आएंगे, हम सिर्फ उनको दोषी ठहराने वाले या जो चाहे उन बातों को बोलने वाले हम बन जाएंगे. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அவர்களை குற்றம் தீர்க்கிறவர்களாக அல்லது என்னெல்லாம் நம்மிடத்துல மனசுல வருதோ அவையெல்லாம் பேசக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். तो इसलिए दूसरा विषय को भी आप देखिएगा. ஆகையினால இரண்டாவது குறிப்பையும் பாருங்கள். एक अच्छा शांति देने वाला, तसल्ली देने वाला कौन है? ஒரு தெய்வ பக்தி உள்ள தேற்றரவாளர் யார்? He offends not and criticizes not the person in misery but offers comfort. पीड़ित व्यक्तियों को ठेस नहीं पहुंचाता, उनकी आलोचना नहीं करता, बल्कि उन लोगों को दिलासा देता है. துன்பத்தில் இருப்பவரை காயப்படுத்தாமல் விமர்சிக்காமல் ஆறுதல் அளிக்கிறார். तो हम जैसे अय्यूब कहता है दूसरों के परिस्थिति में अपने को लगाकर उनके साथ बर्ताव करने के लिए परमेश्वर में सहायता करें. எப்படி யோபு அங்கே சொல்கிறானோ நாமும் கூட பிறர் இருக்கிற சூழ்நிலையிலே நம்மையும் வைத்து பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. जब तक उसको हम नहीं करेंगे तब तक हम दूसरों को नहीं समझ पाएंगे. அதை செய்யாத பட்சத்திலே அல்லது செய்யாத வரைக்கும் பிறருக்கு சரியான ஆலோசனை சொல்ல முடியாது. और आगे तीसरे एक बात को भी वो कह रहा है जिसको 5वां वचन में देख सकते हैं. மூன்றாவது ஒரு காரியத்தை அவன் பேசுகிறான். அதை 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். वरन मैं अपने वचनों से तुमको हियाव दिलाता और बातों से शांति देकर तुम्हारा शोक घटा देता. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். तो यहाँ अय्यूब कह रहा है अगर मैं आपके स्थान में होता तो मैं किस प्रकार आपके साथ बर्ताव करता. ஒருவேளை நான் உங்களுடைய நிலைமையிலே இருந்திருப்பேன் என்று சொன்னால் எப்படி உங்களோடு கூட பழகி இருப்பேன். वो ये कह रहा है मैं अपने बर्ताव के द्वारा, अपने शब्दों के द्वारा आपके शोक को बढ़ाने वाला नहीं, घटाने वाला मैं बनूंगा. அவன் சொல்லுகிறான் உங்களுக்குள்ளே துக்கம் இருக்கிறதே அவையை அல்லது அந்த துக்கத்தை என்னுடைய பேச்சினாலே என்னுடைய ஆலோசனையினாலே
பெருக்குகிறவனாக அல்ல, அவைகளை குறைக்கிறவனாக மாறுவேன். तो हम दूसरों के साथ बर्ताव में हम क्या करते हैं? பிறரோடு பழகுற விதத்துல நாம் எப்படி பழகுகிறோம்? क्या दूसरों के शोक को बढ़ाने वाले हैं या घटाने वाले हैं? பிறர் துக்கத்தை கூட்டுகிறோமா அல்லது பிறர் துக்கத்தை குறைக்கிறோமா? हम दूसरों के शांति के कारण बनते हैं या नहीं तो उनके दुख के कारण हम बनते हैं? பிறருக்கு ஆறுதலாகி போகிறோமா அல்லது பிறரை கீழே தள்ளுகிறவராகி போகிறோமா? तो इसलिए आगे दो बातों को आपके दिए हुए उस पेपर में आप देख सकते हैं. ஆகினாலே கொடுக்கப்பட்ட காகிதத்திலே இன்னும் இரண்டு காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். एक अच्छा शांति देने वाला कौन है? நல்ல தேற்றரவாளன் யார்? वो दूसरों के पीड़ा को बढ़ाने वाला नहीं, उसको घटाने वाला है. அவர் பிறருடைய துக்கத்தை பெருக்கிறவராக அல்ல, பிறருடைய துயரத்தில் அவருடைய வலியை குறைக்கிறவர். और आगे वो फ्रस्ट्रेट नहीं करता बट एनकरेजेस, निराशा नहीं कराता है बल्कि हियाव दिलाता है. பிறரை சோர்வடைய செய்யாமல் விரக்தி அடைய செய்யாமல் ஊக்குவிக்கிறவராக இருக்கிறார். तो इस प्रकार हम दूसरों के साथ बर्ताव करने के लिए परमेश्वर हमें सहायता करें. இப்படி நாம் பிறரோடு கூட பழக பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. और एक बात को मैं 10वां वचन से दिखाने के लिए चाहूंगा. இன்னொரு காரியத்தை நான் 10வது வசனத்திலிருந்து காண்பிக்கட்டும். अय्यूब क्या कह रहा है देखिएगा. பாருங்கள் 10லே யோபு என்ன சொல்கிறான்? अब लोग मुझ पर मुंह पसारते हैं और मेरी नामधराई करके मेरा गाल पर थप्पड़ मारते और मेरे विरुद्ध भीड़ लगाते हैं. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாக கூட்டம் கூடினார்கள். तो यहाँ अय्यूब अपने मित्रों के बारे में कह रहा है कि वे मुझसे कैसे व्यवहार कर रहे हैं. இங்கே யோபு தன்னுடைய சிநேகிதர்களை குறித்து பேசுகிறான், அவர்கள் என்னோடு கூட எப்படி பழகுகிறார்கள் என்று. वे मुझे निंदा करते हैं, मुझे संभाल नहीं रहे हैं. அவர்கள் என்னை நிந்தைக்குள்ளாக்குகிறார்கள், எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், என்னை பராமரிக்கவில்லை. और मेरा नाम दराई करते हैं, मेरे साथ एक करुणा या दया के साथ बर्ताव नहीं कर रहे हैं. என்னுடைய அவமானத்துக்காக பேசுகிறார்கள், என்னோடு கூட கருணை அல்லது கிருபையோடு கூட பேசவில்லை. इसलिए आगे दो विषयों में हम इस प्रकार बातों को देख सकते हैं. ஆகினாலே பின்னாலே ரெண்டு விஷயங்களிலே இப்படியாக காரியத்தை பார்க்கிறோம். एक अच्छा शांतिदायक देने वाला या तसल्ली देने वाला कौन हो सकता है? ஒரு நல்ல தேற்றரவாளர் யாராய் இருக்க முடியும்? He opens not his mouth to scorn but to sympathize. बदनामी करने के लिए नहीं बल्कि सहानुभूति देने के लिए अपना मुंह खोलने वाला है. அவதூறு செய்வதற்காக தனது வாயை திறவாமல் அனுதாபப்படுகிறார். वैसे वो दुख में पड़े व्यक्ति को अवमानना से नहीं करुणा से जवाब देता है. not with contempt but with compassion. அப்படியே தூரத்தில் இருப்பவர்களுக்கு இகழ்ச்சியுடன் அல்ல, அவர் இரக்கத்துடனே கூட பதில் கொடுக்கிறார். तो इस बात के ऊपर हमें ध्यान देने की जरूरी है. இந்த காரியத்திலே அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும். मैं दूसरों के परिस्थिति में क्या उनको मैं निंदा करता हूं, क्या उनका मैं नाम दराई करता हूं, பிறருடைய துன்பத்திலே அவரை அவமானப்படுத்துகிறேனா, நிந்தைக்குள்ளாக்குகிறேனா, या नहीं तो एक सहानुभूति के साथ उनको मैं संभालने वाला और दया दिखाने वाला व्यक्ति हूं. அல்லது நான் அனுதாபத்தோடு கூட பரிதாபத்தோடு கூட அவர்களோடு கூட தயவு பாராட்டுகிறேனா? और इस बात को हम हमारे जीवन में लाने के लिए परमेश्वर में सहायता करें. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. एक परमेश्वर के दास इस प्रकार वो कहते हैं ஒரு தேவ ஊழியர் இவ்வாறாக சொல்லுகிறார், कि परमेश्वर हमारे पीड़ा में क्लेश में क्यों हमें शांति देता है. ஏன் தேவனாய கர்த்தர் நம்முடைய வேதனை பாடுகளிலே நம்மை ஆறுதல் படுத்துகிறார்? हम कल के अध्ययन में देखा था कि परमेश्वर जरूर हमारे पीड़ा में छोड़ने वाला नहीं है, हमें जरूर अपने एक शांतिदायक परमेश्वर के रूप में हमारे साथ बर्ताव करने वाला है. நேற்றைய தியானத்தில் நாம் பார்த்தோம், நம்முடைய பாடு வேதனையிலே தேவன் கைவிடுகிறவர் அல்ல, நம்மை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்துகிறவர். उनका कहना यह है God does not comfort us to become comfortable but to comfort others. यानी परमेश्वर हमें इसलिए हमें शांति नहीं देता, इसलिए हमें तसल्ली नहीं देता ताकि हमें आरामदायक जगह में रखने के लिए, बल्कि दूसरों को हम तसल्ली देने के लिए. ஆண்டவர் ஏன் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்று சொன்னால், பிறருக்கு ஆறுதல் படுத்துவதற்காக, பிறரை ஆறுதல் செய்வதற்காக. அவர் ஆறுதல் படுத்துவது இதுக்கு அல்ல, நாம் ஒரு நல்ல இளைப்பாறுதல் ரோடு கூட இடத்திலே அமைதியாய் உட்கார்ந்து விடலாமே
என்பதல்ல. तो मैं उस पौलुस के वचन जिसको मैंने कल दिखाया था दूसरों कुरिन्थियों में से, நான் நேற்றுக்கு காண்பித்த 2 கொரிந்தியருடைய நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை சொன்னேனே. और वैसे इस परमेश्वर की दास की बातों को भी जब मैं देखता हूं, அப்படியே இந்த தேவ மனுஷன் சொன்னானே இவனுடைய காரியங்களை குறித்து நான் பார்க்கிறபோது तो एक बात को मैं एक समझ में मैं चले आता हूं। நான் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்கிறேன். जब तक क्लेश या पीड़ा या इस प्रकार की परिस्थिति मेरे जीवन में नहीं आएगी, எதுவரைக்கும் வேதனை பாடுகள் உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையில வரவில்லையோ तब तक मैं परमेश्वर के शांति को अनुभव करने की एक बात को भी मैं नहीं पाता हूं। அதுவரைக்கும் தேவனுடைய ஆறுதல் தேறுதலை நான் அனுபவிக்க கூடாதவனாகத்தான் இருப்பேன். वैसे उस प्रकार की परिस्थिति में जाने वाले को समझते हुए उनके जीवन में मैं शांतिदायक में नहीं बन पाता हूं। அப்படியே பிறர் கஷ்டப்படும் பொழுது பாடுபடும் பொழுது அவர்களுடைய நிலைமையை புரியாதவனாய் இருந்து விடுவேன். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாதவனாய் இருந்து விடுவேன். इसलिए हमारे जीवन में अगर इस प्रकार की बातों को परमेश्वर अनुमति देता है, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் इससे हम निराश न हो लेकिन परमेश्वर में हम प्रोत्साहित होने पाएं। நாம் இதனாலே விரக்தி அடையாமல் சோர்வடையாமல் தேவனிலே தேற்றப்படுவோம். तभी हम परमेश्वर के लिए कार्य करने वाले, परमेश्वर के मकसद को पूरा करने वाले के रूप में आगे बढ़ सकते हैं। நாம் தேவனுக்காக கிரியை செய்கிறவர்களாக அல்லது தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக முன்னேறி செல்ல முடியும். तो एक व्यक्ति को मैं पुराना नियम से मैं दिखाने के लिए चाहता हूं। ஒரு மனிதனை பழைய ஏற்பாட்டிலிருந்து காண்பிக்கட்டும். उत्पत्ति उसका उस उत्पत्ति की किताब को अगर खोलिएगा 40वां अध्याय को, ஆதியாகமம் 40வது அதிகாரத்தை திறப்புங்கள். वहां हम अच्छी तरह से जो जानते हैं यूसुफ के बारे में एक घटना वहां पे बताया गया है। நாம் அறிந்திருக்கிறபடி அங்கே யோசேப்பை குறித்து ஒரு சம்பவம் எழுதி இருக்கிறது. यहाँ यूसुफ जो गलती नहीं किया, बेगुनाह होने के बावजूद वो बंदी गृह में अभी बंद है। யோசேப்பு தவறு செய்யவில்லை, குற்றம் இல்லாதவனாய் இருந்த போதும் கூட சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறான். मैं थोड़ा यूसुफ के जगह में अपने को मैं रख के मैं सोच रहा हूं, யோசேப்பின் இடத்திலே என்னை வைத்து யோசிக்கிறேன். अगर मैं उस बंदी गृह में अगर होता तो मेरा विचार क्या रहता। நான் சிறைக்குள் இருந்திருப்பேன் என்று சொன்னால் அந்த நிலைமையிலே என்னுடைய காரியம் எப்படி இருந்திருக்கும்? मैं एक बात को सोच सकता था कि मैंने अपने भाइयों के लिए मैंने क्या किया कि उन्होंने मेरे साथ ऐसा बर्ताव क्यों किया। நான் இப்படி யோசித்திருப்பேன், என்னுடைய சகோதரர்களுக்கு நான் செய்தது என்ன, அன்றைக்கு என்னோடு கூட அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்களே. अगर वे मैं जो कपड़ा मेरे पिताजी ने मुझे दिया उससे अगर उनको घृणा था, उसको निकाल करके मुझे छोड़ देते तो भला होता। ஒருவேளை என் தகப்பனார் எனக்கு ஒரு வஸ்திரத்தை அல்லது விலை உயர்ந்த ஒரு பலவர்ண வஸ்திரத்தை கொடுத்தாரே, அந்த வஸ்திரத்தை அந்த ஆடையை மட்டும் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னா நல்லா இருந்திருக்குமே. मुझे सिर्फ गड्ढा में गिरा के छोड़ देते तो भला होता। அல்லது குழியில மட்டும் விழத்தள்ளி இருப்பாங்கன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். उन्होंने मुझे अज्ञान लोगों के पास मुझे बेच डाले हैं, मैंने उनके लिए मैंने क्या किया। அவர்கள் என்னையோ அந்நியருடைய கரத்துல விற்று போட்டார்களே, அப்படி நான் செய்தது என்ன? अभी जिस जगह में मैं आया वहां भी मैं अपने कार्य में सही होने के बावजूद मेरे ऊपर गलत आरोप लगाया गया। अगर वो नहीं लगाया जाता तब मैं भला होता। ஒருவேளை நான் இப்பொழுது வந்திருக்கிற இடத்துல தவறே செய்யல, ஏன் மேல தவறில்லாம குற்றம் சுமத்துறாங்களே, அது சுமத்தப்படாம இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. आम तौर से मैं सोचता हूं यही विचार हमारे परिस्थितियों में आती हैं। நான் பொதுவாக யோசிக்கிறேன், நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களிலும் இந்த எண்ணங்கள் வரும். लेकिन यूसुफ के जीवन में एक अलग बात को मैं देख रहा हूं। யோசேப்பின் வாழ்க்கையிலேயோ நான் விசித்திர காரியத்தை காண்கிறேன். 40 अध्याय में एक घटना वहां पे हो रहा है। 40வது அத்தியாயத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. उस बंदी गृह में 2 और लोग वहां पे डाले जा रहे हैं। அந்த சிறைச்சாலைக்குள்ளே இன்னும் பலர் அடைக்கப்படுகிறார்கள். उस पहला वचन में देखते हैं कि राजा का पिलानहारा और पखानहारा दोनों वहां पे डाले जा रहे हैं। முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அந்த சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். और 4 वचन में देखते हैं तब अंगरक्षकों के प्रधान ने उनको यूसुफ के हाथ सौंप दिया। நான்காவது வசனத்திலே தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். अब 6 वचन को ध्यान से देखिएगा। ஆறாம் வசனத்தை கவனித்து பாருங்கள். सवेरे जब यूसुफ उनके पास अंदर गया तब उन
पर उसने जो दृष्टि की तो क्या देखता है कि वे उदास हैं। காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். मैं उस वचन को बहुत मैं प्यार करता हूं। இந்த வசனத்தை அதிகமாய் நான் பிரியப்படுவதுண்டு. सवेरे जब यूसुफ ने उठा, காலையிலேயே யோசேப்பு எழுந்தபோது उसकी मन किस प्रकार की हालत में है देखिए। அவருடைய மன நிலைமையை பாருங்கள். जैसे मैंने आपको दिखाया कि अगर यूसुफ की उन परिस्थितियों में अगर हम आप और हम होते तो हमारा विचार क्या होता। ஒருவேளை நான் சொன்னது போல யோசேப்பின் நிலைமையிலே நீங்களும் நானும் இருந்திருப்பேன்னு சொன்னா நம்முடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? सवेरे है जब हम उठते, காலையிலேயே நாம் எழும்புவோம், या रात में जब हम सोने के लिए जाते, அல்லது இரவிலே படுக்க போகும்போது हम हमारे मन सिर्फ तनाव से भरा रहता, हमारे उस क्लेश भरी परिस्थिति के बारे में सोचते रहते। நம்முடைய மனது துக்கத்தினாலும் துன்பத்தினாலும் அப்படித்தான் நிரம்பி இருக்கும். लेकिन यहाँ यूसुफ सवेरे उठकर वो क्या देख रहा है ஆனால் இங்கே யோசேப்பு காலமே எழுந்து என்ன பார்க்கிறான்? कि उस बंदी गृह में दो और जो लोग हैं उनके उदासी को वो देख पा रहा है। அந்த சிறைக்குள்ளே இன்னும் சிலர் இருக்கிறார்களே அவருக்குள்ள இருந்த அந்த விரக்தியுள்ள நிலைமையை பார்க்கிறார். इसका कारण क्या है? காரணம் हम समय नहीं सारे वचनों को दिखाने के लिए, நேரம் போதாது எல்லா வசனத்தையும் காண்பிக்க. लेकिन बारंबार उत्पत्ति की किताब यूसुफ के बारे में एक बात को कहती है। திரும்ப திரும்ப ஆதியாகமத்தின் புத்தகம் யோசேப்பை குறித்து சொல்கிறது என்ன? परमेश्वर यहोवा यूसुफ के संग रहा, परमेश्वर यूसुफ के संग रहा। தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ये उसका रहस्य है। இதுதான் அதனுடைய ரகசியம். लेकिन हम सबको ही जानते हैं परमेश्वर हमारे साथ है। ஆனா நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். और जब लोग दूसरों को जब विश करते हैं, बोलते हैं ना गॉड बी विद यू, परमेश्वर आपका संग रहे। பிறரை நாம் வாழ்த்தும் போதும் சொல்கிறோம் God be with you, தேவன் உங்களோடு இருப்பாராக. लेकिन सवाल तो ये है, परमेश्वर मेरे साथ है, क्या मैं परमेश्वर के साथ हूं? கேள்வி இதுவா இருக்கிறது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேவனோடு கூட இருக்கிறேனா? यूसुफ परमेश्वर के साथ रहने के कारण वो अपने पीड़ा के कारण वो उदास नहीं है, दूसरों की उदासी को अपने पीड़ा भरी उस परिस्थिति में भी देख पा रहा है। யோசேப்பு தேவனோடு இருந்தது நிமித்தமாக கஷ்ட பாடுகள் உள்ள சமயத்திலே அவனுடைய நிலைமையை அவன் உற்று நோக்காமல் பிறருடைய கஷ்டத்தை பிறருடைய காரியத்தை நோக்கி பார்த்தான். इसलिए 7वां वचन में उनसे सवाल करता है। ஆகையினால 7வது வசனத்திலே அவர்களிடத்திலே அவன் கேட்கிறது என்ன? आज तुम्हारे मुंह क्यों उदास हैं? உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன? उनके उदासी में यूसुफ अनदेखा नहीं रहा। அவர்கள் துக்கத்தை கண்டும் காணாதவனாக யோசேப்பு இல்லாமல் उनसे वो सवाल कर रहा है। அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறான். ना केवल ये, उनके साथ बर्ताव करके परमेश्वर के कार्यों को बताने वाले के रूप में इस्तेमाल होने की जगह में यूसुफ वहां पे चले आता है। அதை பார்த்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அந்த நிலைமையிலே உதவி செய்கிறவர்களாக அல்லது அவர்களை தூக்கி விடுகிறவர்களாக அந்த சூழ்நிலைக்குள்ளே யோசேப்பு வருகிறார். ये यूसुफ के बातें, यूसुफ का जीवन हमारा भी होने पाए। யோசேப்பின் காரியங்கள் யோசேப்பின் வாழ்வு நம்முடைய வாழ்வாய் மாறட்டும். नया नियम से एक वचन को दिखा के मैं अंत करने के लिए चाहूंगा। புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்க நான் விரும்புகிறேன். पौलुस प्रेरित फिलिपियों की पत्री में एक व्यक्ति को दिखाता है। அங்கே பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறானே, பிலிப்பியருக்கு எழுதும்போது ஒரு மனுஷனை எடுத்து பேசுகிறான். फिलिपियों की दूसरा अध्याय का 19 और 20 वचन को अगर आप देखिएगा, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். मुझे प्रभु यीशु में आशा है कि मैं तीमुथियुस को तुम्हारे पास तुरंत भेजूंगा ताकि तुम्हारी दया सुनकर मुझे शांति मिले। அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். 20वां वचन, क्योंकि मेरे पास ऐसे स्वभाव का कोई नहीं जो शुद्ध मन से तुम्हारी चिंता करे। 20வது வசனத்திலே அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. और 21 में कहता है, क्योंकि सब अपने स्वार्थ की खोज में रहते हैं, न कि यीशु मसीह की। 21வது வசனத்திலே சொல்கிறான், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். तो यहाँ तीमुथियुस के बारे में पौलुस कह रहा है कि मैं क्यों तीमुथियुस को तुम्हारे पास में भेजना चाहता हूं। இங்கே தீமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, ஏன் நான்
தீமோத்தேயுவை அனுப்புகிறேன் என்ற காரணத்தை சொல்லுகிறான். कह रहा है भाग की सबके सब अपने स्वार्थ के खोज में रहते हैं, वो मसीह की खोज में रहने वाला है. மற்ற எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். तो मसीह के बारे में उनके प्रति खोज रखने वाले का स्वभाव कैसा है? அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாடுகிறவர்கள் அல்லது இயேசுவை சேர்ந்தவர்கள் அவருடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும்? वो जैसा तीमुथियुस कहता है, वो शुद्ध मन में तुम्हारा चिंता करने वाला व्यक्ति है. சுத்த மனதிலே உங்களை குறித்து விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். और पौलुस कह रहा है, वो आपके यहाँ आके आपकी दशा को जान के आपको जब सहायता करेगा, उससे मुझे भी शांति मिलेगी. பவுல் சொல்கிறான், அவன் வந்து உங்களை மனத்தேறுதல் அடையும் போதிப்பான் என்று சொன்னால் நானும் ஆறுதல் அடைவேன். तो हमारे बारे में परमेश्वर का क्या गवाही है दूसरों के प्रति बर्ताव में? நாம் பிறரோடு பழகுகிறோமே பேசுகிறோமே அந்த விஷயத்துல தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி என்னவா இருக்கும்? और तीमुथियुस के लिए पौलुस का जो गवाह रहा, वैसे हमारे अगुवों का या हमारे सहकर्मियों का हमारे प्रति कैसा गवाह है? தீமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்லியிருக்கிறானே சாட்சி, இதை போல நம்முடைய தலைவர்களும் நம்மை குறித்து இந்த விஷயத்துல சாட்சி சொல்ல முடியுமா? तो परमेश्वर सहायता करे हम उस तीमुथियुस के समान दूसरों के प्रति चिंता करने वाले हम बन सके. தேவன் உதவி செய்வாராக. அந்த தீமோத்தேயு போல நாம் பிறருக்குரியவைகளை குறித்து கரிசனை உடையவர்களாக மாற, और अपने मित्रों के कारण कई प्रकार की पीड़ा में रोना में अय्यूब गुजरने के बावजूद தன்னுடைய சிநேகிதனுடைய காரியங்கள் நிமித்தமாக இன்னும் பலவிதமான வேதனைக்குள்ளே யோபு போய் கொண்டிருந்த பின்பும் वे उनके जीवन में अय्यूब के जीवन में एक अच्छा शांतिदायक तसल्ली देने वाले नहीं होने के बावजूद அவர்கள் யோபுவின் வாழ்க்கையிலே நல்ல தேற்றரவாளனாக இல்லாமல் இருந்த பின்பும் तो भी उस अय्यूब 16 अध्याय में एक बहुत ही सुंदर बात को कहता है. யோபு 16வது அதிகாரத்திலே மிக அருமையான காரியத்தை சொல்கிறார். उस वचन को देखिएगा, 16 का 19 को देखिएगा. 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். अब भी स्वर्ग में मेरा साक्षी है और मेरा गवाह ऊपर है. இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். अय्यूब इस बात से प्रोत्साहन को पा रहा है யோபு இந்த வார்த்தையினாலே உற்சாகம் அடைகிறான். कि अगर लोग मेरे साथ सही बर्ताव ना भी करे, ஜனங்கள் என்னோடு கூட சரியான விதத்தில் விவகாரம் இல்லாவிட்டாலும் சரி, मेरा एक परमेश्वर है जो मेरा अच्छा गवाह है. எனக்கு ஒரு நல்ல தேவன் அங்கே உண்டு, அவர் எனக்கு நல் சாட்சியா இருக்கிறார். हालेलुया. அல்லேலூயா. दूसरों के बर्ताव में हम उनको एक अच्छे शांतिदायक रूप में तसल्ली देने वाले के रूप में बनने पाए. நாம் பிறருடைய காரியங்களிலே நல்ல தேற்றரவாளனாக மாறுவோமாக. लेकिन जब लोग हमारे साथ सही बर्ताव नहीं करते, हम हियाव ना छोड़े, हम इस बात से प्रोत्साहन पाए कि हमारा परमेश्वर हमारा अच्छा गवाह है. அப்படியே ஜனங்கள் நம்மை உற்சாகப்படுத்தாது, ஜனங்கள் நம்மை குறித்து சரியாய் பேச்செடுக்காத வேளையிலே நாம் இப்படி உற்சாகப்படுவோம், என்னுடைய சாட்சி என்னை குறித்து நற்சாட்சியிடுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். 1972 में एक बहुत बड़ा एक राजनीतिक कांड अमेरिका देश में हुआ था. 1972வது வருஷத்திலே ஒரு பயங்கரமான அரசியல் ரீதியான சம்பவம், ஒரு பயங்கரம் அமெரிக்க நாட்டிலே உண்டாயிற்று. उसको वाटर गेट स्कैंडल करके उसको कहते हैं, वाटर गेट कांड करके उसको कहते हैं. அதை வாட்டர் கேட் ஸ்காண்டல் என்று சொல்லுகிறார்கள். पूरा विवरण बताने का समय नहीं है. எல்லாவற்றையும் விவரிக்க நேரம் போதாது. उस कारण अमेरिका का प्रेसिडेंट उस समय जॉन निक्सन उस समय प्रेसिडेंट के रूप में थे. அந்த காலகட்டத்திலே அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஜான் நிக்சன் அவர்கள் இருந்தார்கள். उनके साथ उनके काउंसिल में, उनके सेनेट में लगभग 12 लोग आरोप उनके ऊपर लगाया गया. அவருடைய அந்த அவையிலே 12 பேர் அவருக்கு விரோதமாக சாட்சி சொன்னார்கள். यानी उनके साथ वे भी उस कांड में पाए गए और वे भी सबके सब पकड़े गए. இந்த பயங்கரமான ஒரு சம்பவத்திலே இவருக்கும் பங்கு இருக்கிறது, இவர் உண்டு என்று சொல்லி பிடிக்கப்பட்டார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். लेकिन उसमें एक व्यक्ति को जरा मैं उनके जीवन को बता के अंत करना चाहूंगा. ஆனால் அவர்களிலே ஒரு மனிதரை நான் உங்களுக்கு காண்பித்து அவருடைய வாழ்க்கையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். चार्ल्स कोल्सन नामक एक व्यक्ति भी प्रेसिडेंट का एक स्पेशल
काउंसिल के रूप में वो उसमें कार्य कर रहा था। சார்ல்ஸ் கோல்சன் என்று சொல்லி ஒரு மனிதனும் கூட அந்த பிரசிடென்ட்டுடைய ஸ்பெஷல் கவுன்சில்ல இருந்து வேலை செய்து வந்தார். वो भी इस कांड में पकड़ाया गया, वो भी जेल में डाल दिया गया। அவரும் இந்த பயங்கரமான சம்பவத்திலே பிடிக்கப்பட்டார், அவரும் கூட ஜெயிலில் அடைக்கப்பட்டார். इसमें जितने भी लोग पाए गए उनके जीवन को, इतिहास को देखिएगा, आगे जाके उनका जीवन अच्छा नहीं रहा। वे सारे कई बातों को उन्होंने छोड़ दिया। இவர்களை கலந்து கொண்ட அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால நல்லவாக இல்லை, அவர்கள் பலர் இந்த காரியத்திலிருந்து விலகினார்கள். लेकिन चार्ल्स कोल्सन का जीवन बदल गया। ஆனால் சார்ல்ஸ் கோல்சன் இருக்கிறாரே, அதிலும் அவர் ஒரு கூட்டத்தில் இருந்தார், அவருடைய வாழ்வு மாறிற்று. वो कम समय में जेल से बाहर वे आने के लिए परमेश्वर ने रास्ता निकाला। தேவனாய கர்த்தர் குறைந்த நாட்களுக்குள்ளே அவர் சிறையிலிருந்து வெளிவர வழி திறந்தார். ना केवल ये, परमेश्वर ने आगे जाके सेवा में उनको इस्तेमाल किया। அது மாத்திரமல்ல, தேவனாய கர்த்தர் பிற்பாடு அவரை ஊழியத்தில் பயன்படுத்தினார். अब शायद सुने होंगे विश्व भर में बंदी गृह में रहने वाले व्यक्तियों के बीच में एक सेवकाई चलता है। நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், இந்த முழு உலகத்திலேயும் சிறைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஊழியம் போய் கொண்டிருக்கிறது. प्रिजन फेलोशिप इंटरनेशनल के नाम के एक सेवा पूरे विश्व भर में बंदियों के बीच में सेवा करती है। பிரிசன் ஃபெல்லோஷிப் இன்டர்நேஷனல் என்று சொல்லி சிறைக்குள்ளே இருக்கிற சிறை கைதிகளுக்கு மத்தியிலே ஊழியம் என்று சொல்லி முழு உலகத்திலும் போய் கொண்டிருக்கிறது. इससे कई हजारों ऐसे बंदियों को प्रभु में लाने के लिए, उनके परिवारों को हिम्मत देने के लिए वो सेवकाई कार्य करती है। இந்த ஊழியம் இருக்கிறதே, अनेक சிறை கைதிகளை ஆண்டவருக்குள் கொண்டு வர, அவருடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்த இந்த ஊழியம் உதவுகிறது. इसका कारण क्या है? காரணம் என்ன? चार्ल्स कोल्सन जब उस बंदी गृह में पाया गया, சார்ல்ஸ் கோல்சன் என்பவர் அந்த சிறைக்குள்ளே இருந்தாரு. एक व्यक्ति जिसका नाम टॉम फिलिप्स है, ஒரு मनिதனுடைய பெயர் டாம் பிலிப்ஸ் என்பது. उसने ये नहीं सोचा कि ये तो जो काम किया है, कांड किया है, इसका ये योग्य है करके आरोप लगा के उसको छोड़ नहीं दिया। இவர் குற்றவாளியாக்கி விட்டார், இவர் மேல தப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த மனுஷர் இவரை விட்டுவிடவில்லை. बल्कि चार्ल्स कोल्सन से मुलाकात करके उनको प्रभु में ला दिया। அந்த மனிதர் சார்ல்ஸ் கோல்சனை சந்தித்தார், அவரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். और लगातार उनके जीवन में आखिरी तक उनका अच्छा मित्र बन गया। கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல சிநேகிதனாக இவர் மாறி போனார். इस कारण चार्ल्स कोल्सन का जीवन ना केवल बदला, இது நிமித்தம் சார்ல்ஸ் கோல்சனுடைய வாழ்க்கை மாறினது மாத்திரமல்ல, कहीं बंदियों के जीवन को बदलने के लिए एक अच्छा सेवकाई के शुरुआत को करने में परमेश्वर ने इस्तेमाल किया। अनेक சிறை கைதிகளுடைய வாழ்க்கையை அல்லது மன மாற்றத்தை உண்டு பண்ண சார்ல்ஸ் கோல்சனுடைய வாழ்வு ஒரு உதவிக்கோலாக மாறிற்று. जब हम एक ईश्वरीय शांति दायक के रूप में, तसल्ली देने वाले के रूप में दूसरों के साथ जब हम बर्ताव करते हैं, நாம் ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள தேற்றரவனாக பிறரோடு கூட பேசுகிற வேளையிலே, जब लोग ये सोचते हैं कि मेरा जीवन खत्म हो गया है, अंत हो गया है, பிறர் நினைக்கும் பொழுது என் வாழ்வே முடிந்து போச்சு, நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிற வேளையிலே, तब उनके जीवन में एक नए शुरुआत को, एक बेहतर शुरुआत को करने के लिए परमेश्वर हमें इस्तेमाल कर सकता है। அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே புது ஆரம்பத்தை, புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். आइए हम इस प्रकार के बर्ताव के लिए अपने को अर्पण कर सके। நாம் இப்படிப்பட்ட பழகு முறைக்காக நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா?